ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என் தேவன் என் வெளிச்சம். என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையில் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என் தேவன் என் வெளிச்சம். என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என் தேவன் என் வெளிச்சம். என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கர ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியனை மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மைமைப்படட்டும், நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. தாழ்த்துக்கிறோம். பேசுகிறவர் கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், அடியனை மறைத்து கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஐக்கியம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஃபெல்லோஷிப், ஐக்கியம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, தேவனோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் யாரிடத்தில் ஐக்கியம் வைத்திருக்கின்றோம்? நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு யாரிடத்தில் இருக்கிறது? யோசித்து பாருங்க. நம்முடைய ஐக்கியம் யாரிடத்தில் இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் நல்லவர்களிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் ஆவிக்குரியவர்களிடத்தில் இருக்க வேண்டும். சில பேரிட பார்த்தீங்கன்னா
துன்மார்க்கரோடு ஐக்கியம் வச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோடு ஐக்கியம் வச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய ஐக்கியம் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் இருக்க வேண்டும், ஆவிக்குரியவரிடத்தில் இருக்க வேண்டும். அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 101 தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அதான் நீங்கள் துன்மார்க்க இடத்துல ஐக்கியம் வச்சுருந்தீங்கன்னா உங்களை என்ன செய்வாங்கன்னா வழி விலக பண்ணிவிடுவார்கள். நம்முடைய ஐக்கியம் நல்லவர்களிடத்தில் இருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தவர்கள் யார், அதனால் என்ன நன்மைகள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனிடம் ஐக்கியம் வைத்திருந்ததால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருந்ததால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆதியாகமம் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். என் அன்புக்குரியவர்களே, ஏனோக்கு தேவனாலே சாட்சி பெற்றான், தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தான். இன்னைக்கு நம்மை குறித்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல முடியுமா இவங்க நல்லவங்கன்னு சொல்லி? அவங்களாலே நம்ம சொல்ல முடியவில்லை. அப்போ தேவன் எப்படி நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவார் சொல்லுங்க? நம்ம இப்போ இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நல்ல காரியம் செய்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏனோக்கு தேவனாலே சாட்சி பெற்றான். பிரியமானவர்களே, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீங்களும் நானும் இன்னைக்கு யாரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். நீங்கள் நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம், எப்பொழுதும் அவரையே தேடிக்கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நீரே என் தேவன், நீரே என் தகப்பன் என்று சொல்லி அவரையே அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை தேட வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே என்ன செய்யுங்கள்? அவரை தேடுங்கள். பிரியமானவர்களே, ஏனோக்கு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்ததால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது நாம் சாட்சி பெறுவோம். தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருப்பவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். தேவனோடு ஐக்கியத்தில் இருப்பவர்கள் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் களவு செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் யார் செய்வாங்க தெரியுமா? பிசாசோடு ஐக்கியம் வைத்திருந்தவர்கள் தான் பாவம் செய்வார்கள். இயேசுவோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தவர்கள் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்திற்கு விலகி ஓடுவார்கள். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருந்தான்.
ஆதியா 41 அதிகாரம் 38-39 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்தில் இருந்தபடியால் யோசேப்பு வெளிப்பாடு வரம் கிடைத்தது. அங்கே சொல்ல பார்வோன் சொல்கிறார், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்போது வெளிப்பாடு வரம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மோசேயை குறித்து பார்க்கும்போது மோசே தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தான். He was relationship with God. யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அப்படிப்பட்ட அனுபவம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? இயேசு அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம். அவர் எப்படி பேசுவார்? வேத வார்த்தையின் மூலமாக பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? தேவ ஊழியர்கள் மூலமாக பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? தரிசனத்தின் மூலமாக பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார். மோசேயோடு கூட தேவன் முகமுகமாய் பேசினார். காரணம், தேவனோடு அவன் ஐக்கியத்தில் இருந்தான். தேவனோடு கூட அவன் ஐக்கியத்தில் இருந்தான். முகமுகமாய் தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தபடியால் தேவனோடு கூட முகமுகமாய் பேசும் பாக்கியத்தை அவன் பெற்றான். பிரியமானவர்களே, அங்கே வேதத்திலே அடுத்தபடியாக இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கும்போது தானியேல் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருந்தபடியால் அவன் வெளிப்பாடு வரங்களை பெற்றான். தானியேல் 5 அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். சொல்ல, பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தானியேல் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருந்தபடிய வெளிப்பாடு வரங்களை பெற்றான். நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவார். தேவனோடு கூட ஐக்கியம். நோவா தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தபடியால் அவனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் அவனை தெரிந்து கொண்டார். நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியம் வைத்து கொண்டே இருந்தான் நோவா. அதனால பேரழிவுக்கு அவன் தப்புவிக்கப்பட்டான். நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம், தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு இருந்தான்.
ஆகவே பேரழிவிலிருந்து காக்கப்பட்டார். நீங்களும் நானும் பேரழிவு உலகத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்க பாருங்க. யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது யுத்தங்கள். ரஷ்யா உக்ரைன் சண்டை இன்னும் நிற்கலை. சண்டை தொடர்ந்து வந்துக்கிட்டே நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸ் தீவிரவாதம் இன்னும் சண்டை நிற்கலை. பிரியமானவர்களே, உலகம் எங்கேயோ போய் உலக நாடுகள் பெரிய யுத்தம் வந்துவிடுமோ என்கிற கலக்கத்திலே இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு சேஃபாக இருக்கிறோம்னா நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம், ஆங்காங்கே சிறு குழுக்களாக வீடுகளிலே சிறு ஐக்கியமாக சபைகளிலே கூடுகையிலே சிறு ஐக்கியமாக கூடி ஜெபிப்பதால் தான் நம்முடைய தேசம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அரசியல்வாதிகளும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால் தான் நம்முடைய தேசம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆங்காங்கே கூடி ஜெபிக்கிற ஜெபம்தான் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக, பிலிப்பு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தபடியால் பிலிப்பு தேவ சத்தம் கேட்டான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து நமக்கு தெரியுமா என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தபடியால் தேவ சத்தம் கேட்டான். நமக்கு தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் இருக்கிறதா? தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் இருக்கிறதா? தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிலிப்பு தேவ சத்தத்தை கேட்டான். சாமுவேல் தேவ சத்தத்தை கேட்டான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய தெய்வம் அவர் பேசுகிற தெய்வம். அவர் கல்லோ மண்ணோ கிடையாது. அவர் உயிருள்ள தெய்வம். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். God is alive. Jesus is alive. I can say Jesus is alive. என்னால் சொல்ல முடியும், இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மாறாதவராய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவ சத்தம் கேட்க பழக வேண்டும். தேவ சத்தம் கேட்க பழக வேண்டும். பேதுரு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தபடியால் சீமானின் இருதயத்தில் உள்ளவைகளை பார்க்க முடிந்தது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அங்கே 17ஆம் வசனம் முதல் அங்கே நான் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 20 முதல் 23 வசனங்களை பார்க்கும்போது, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளாமல் நினைத்தபடியா உன் பணம் உன்னடை நாசமாக போகிறது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அதற்கு நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய் காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியத்தில் ஒன்றும் எனக்கு நேரிடாப்பதற்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுரு தேவனோடு ஐக்கியத்தோட சீமானின் இருதயத்தில் உள்ளவைகளை பார்க்க முடிந்தது.
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்க வீட்டிலே உட்கார்ந்து. பிரியமானவர்களே, அங்கே ரகசியம் தேவனோடு அங்கே இருதயத்தில் உள்ளவைகளை பார்க்க முடிந்தது. சீமோனின் இருதயத்தில் உள்ளவைகளை பார்க்க முடிந்தது பேதுருவால். பேதுரு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தபடியா பிரியம், அதான் வெளிப்பாட்டு வரோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்த்தோம், தேவனோடு நாம் ஐக்கியம். ஏனோக்கு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தான். யோசேப்பு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தான். மோசே, தானியேல், பிலிப்பு, பேதுரு, நோவா இவரெல்லாம் தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி பார்த்தோம். ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் எங்களை படைத்த இயேசுவினிடத்தில், பிதாவினிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் நல்லவர்களிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் ஆவிக்குரியவர்களிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் வல்லமையான ஊழியரிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இவருடைய தேவைகளெல்லாம் சந்தியும், குறைகள் யாவும் நிறைவாக்கும், தரித்திரங்கள் மாறட்டும், குடும்பத்தில் காணப்படுகிற கஷ்டங்கள் மறையட்டும். இயேசுவி நாமத்திலே, இயேசுவி நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தினாலே பலவீனங்கள் மறைவதாக, நோய்கள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், தாங்குங்கள். உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் தாங்கலாம். திரையில் தோன்றும் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலமாகவோ காணிக்கைகளை அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஜெபியுங்கள், தாங்குங்கள், கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் உமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் உமேகாவுமானவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே.
ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே.